வணக்கம். ஜனவரி 26. இந்த நாள் வந்தாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு ஹாலிடே இல்லையா? ஆனா இது வெறும் ஒரு விடுமுறை நாள் மட்டும் இல்லைங்க. இது அதாவது இந்திய மக்கள் நம்மள நாமே ஆள ஆரம்பிச்ச ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளோட உண்மையான கதை நம்ம டிவில பாக்குற அந்த அணிவகுப்புகளையும் தாண்டி ரொம்ப ஆழமானது. வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஜான்வரி 26னா என்ன? டெல்லியில ஒரு பெரிய பரேட் நடக்கும். ஸ்கூல்ல இனிப்பு கொடுப்பாங்க. அவ்ளோதானா? நம்மள பலரும் குடியரசு தினத்தை இப்படிதான் பாக்குறோம் இல்லையா? ஆனா யோசிச்சு பாருங்க, உண்மையிலே இதோட அர்த்தம் இவ்ளோதானா? வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இந்த நாளை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம குடியரசு அப்படிங்கிற வார்த்தைய சரியா புரிஞ்சுக்கணும். என்னது அது குடியரசு? சிம்பிளா சொல்லணும்னா, குடியரசுன்னா அங்கே ராஜா, ராணி, இளவரசர்னு யாரும் கிடையாது. பரம்பரையா ஒரு குடும்பம் ஆட்சி செய்யறதுக்கு இடமே இல்ல. அப்ப யார் கையில பவர் இருக்கு? நம்ம கையில, அதாவது மக்கள் கையில. நாம தான் நமக்கு யாரு தலைவர் வேணும்னு முடிவு பண்றோம். அவ்வளவுதான் விஷயம். இதை இன்னும் தெளிவா பார்க்கலாம். ஒரு பக்கம் குடியரசு, அதாவது மக்களோட ஆட்சி. இன்னொரு பக்கம் முடியாட்சி, அதாவது ஒரே ஒரு கிரீடத்தோட ஆட்சி. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் ரொம்ப பெருசு. குடியரசுல அதிகாரத்தோட உண்மையான ஊற்றுக்கண் யாருன்னா அது மக்கள்தான். சரி, இது நம்ம இந்தியால எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். நம்ம நாட்டு தலைவர், அதாவது ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுறார். அவரா வர முடியாது. ரெண்டாவது சட்டம், அது எல்லாருக்கும் ஒண்ணுதான். நீங்க யாரா வேணா இருங்க, சட்டம் ஒண்ணுதான். மூணாவது ரொம்ப முக்கியமானது, இங்க யாரு பெரிய ஆள், எந்த ஒரு தனிநபரும் இல்ல. நம்ம அரசியலமைப்பு சட்டம் தான் சுப்ரீம். ஓகே, இப்போ இந்த குடியரசு அப்படிங்கிற பெரிய பில்டிங்குக்கு எது அஸ்திவாரம்? அதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்தியாவின் மக்களாகிய நம்ம அரசியலமைப்பை திறந்து பார்த்தா முதல் வரியே இதுதான். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பவர்ஃபுல்லான வார்த்தைகள். இது சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல. இந்த தேசத்தோட முழு அதிகாரமும் எங்கேந்து வருதுன்னு சொல்லுது. அது மக்கள்கிட்ட இருந்துதான் வருதுன்னு உறக்க சொல்லுது. அது மட்டும் இல்ல, இது ஏதோ ஒரு சாதாரண டாக்குமெண்ட் கிடையாது. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா? நம்ம இந்திய அரசியலமைப்பு தான் உலகத்திலேயே கையால எழுதப்பட்ட மிக நீளமான அரசியலமைப்பு சட்டம். சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டை உருவாக்க எவ்வளவு பெரிய உழைப்பும் யோசனையும் இருந்திருக்கும்னு. முதல்ல உருவாக்கும் போது இதுல மொத்தம் 395 சரத்துகள் இருந்துச்சு. அது போக 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் கிடையாது. ஒரு பெரிய தேசத்தோட சின்ன சின்ன விஷயத்த கூட எவ்ளோ கவனமா, எவ்ளோ ஆழமா யோசிச்சு வடிவமைச்சிருக்காங்க என்பதற்கு இதுதான் சாட்சி. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு கிடைக்கிற இந்த உரிமைகள் எல்லாம் அரசாங்கம் நமக்கு கொடுக்கிற கிஃப்ட் கிடையாது. பேச்சுரிமை, சம உரிமை, ஓட்டுரிமை, இதெல்லாம் நம்மளோட பிறப்புரிமை. நம்ம அரசியலமைப்பு நமக்கு கொடுக்கிற கேரண்டி. சரி, இப்போ எல்லாருக்கும் மனசுல ஒரு கேள்வி வரும். நமக்கு சுதந்திரம் கிடைச்சது ஆகஸ்ட் 15th. அப்புறம் எதுக்கு இந்த ஜனவரி 26 இவ்ளோ பெருசா கொண்டாடுறோம்? குடியரசு தினம்னு ஏன் இந்த தேதியை தேர்ந்தெடுத்தாங்க? அதுக்கு ஒரு வரலாற்று காரணம் இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1930ல இதே ஜனவரி 26 அன்னைக்கு தான் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டது. எங்களுக்கு பூர்ண ஸ்வராஜ்யம், அதாவது முழுமையான சுதந்திரம் வேணும்னு அறிவிச்சாங்க. அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை ஞாபகப்படுத்தவும் அதுக்கு மரியாதை செய்யவும் தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் 1950ல இதே ஜனவரி 26 அன்னைக்கு அமலுக்கு வந்தது. இப்ப புரியுதா அந்த கனெக்ஷன்? சரி, இது எல்லாம் வரலாறு. இப்போ நாம நிகழ்காலத்துக்கு வருவோம். இந்த குடியரசுல எனக்கும் உங்களுக்கும் என்ன வேலை? நம்மளோட பங்கு என்ன? யோசிச்சு பாருங்க. சும்மா கொடியை ஏத்திட்டு ஸ்வீட் சாப்பிட்டா மட்டும் போதுமா? இந்த நாளை நாம கொண்டாடின மாதிரி ஆயிடுமா? இல்ல ஒரு குடிமகனா நம்மளோட கடமைகள் இதை விட பெருசு இல்லையா? ஒரு நல்ல குடிமகனா இருக்கிறதுங்கிறது ஒரு நாள் வேலை இல்ல, அது ஒரு தொடர் பயணம். முதல்ல தேர்தல்ல போய் நம்ம ஓட்ட போடணும். ரெண்டாவது சட்டத்தை மதிக்கணும். மூணாவது நமக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களோட உரிமைகளுக்காகவும் நாம குரல் கொடுக்கணும். நாலாவதா தேவைப்பட்டா அதிகாரத்தை கேள்வி கேட்கவும் தயங்கக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு விவசாயியா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டூடெண்டா கூட இருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் மேல நம்மளோட முதல் அடையாளம் நாம ஒரு இந்திய குடிமகன். ஒரு தேசத்தை அரசியல்வாதிகள் மட்டும் உருவாக்குறதில்ல, அந்த தேசத்தோட ஒவ்வொரு குடிமகனும் சேர்ந்துதான் உருவாக்குறாங்க. கடைசியா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியரசு தினம்ங்கிறது வெறும் ஒரு கொண்டாட்ட நாள் கிடையாது. அது ஒரு வாக்குறுதி. சமத்துவம், சுதந்திரம், நீதின்னு நம்ம அரசியலமைப்புல சொல்லப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் காப்பாத்துவேன்னு நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு ப்ராமிஸ். அதனால நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த உரையை முடிக்கிறேன்.
இந்த குடியரசு தினத்தை நாம வருஷம் வர ஒரு லீவ் நாளா மட்டும் பார்க்க போறோமா, இல்ல இந்த குடியரசோட கொள்கைகளுக்காக நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம அர்ப்பணிக்க போறோமா? யோசிச்சு பாருங்க. நன்றி.